இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்றே இதை சொல்லலாம். காரணம் என்றால் ஒரு 3-4 கிரகங்கள் பெயர்கிறது. சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு புத பகவான் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். சார், இதை பத்திலாம் எங்களுக்கு என்ன சார் தெரியும்? எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்க சார். இத்தனை கிரக பயிற்சிகள் சேர்ந்து ஏதேனும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து ஆகணும் இல்லையா? ஸோ அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு? இந்த சுக்கிர பகவானை தொடர்ந்து 5 சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். யோகாதிபதி ஆட்சி. நம்ம சொல்றோம், சார் இதெல்லாம் பேசுறீங்க, எனக்கு அந்த யோகம் இருக்கா சார், எனக்கு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா போன்றவையெல்லாம் கேட்கிறோம். இந்த 5 யாருன்னா யோகத்தை தருபவன். அந்த யோகத்தை தருகின்ற சூரிய பகவான் உலகெங்கிலும் இருக்கும் ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்றே இதை சொல்லலாம். காரணம் என்றால் ஒரு 3-4 கிரகங்கள் பெயர்கிறது. ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? தெரியும் சார், 2025 ஓப்பனிங்லேருந்தே இதே மாதிரி தான் 3-4 கிரகம் பெறுவது, 5-6 கிரகம் பெயருது. அது என்னமோ தெரிலங்க, இந்த வருஷம் மட்டும்தான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சின்னு எல்லா பயிற்சியும் இந்த ஒரே வருஷம் தான் இவ்வளோ நடக்குது. அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவே என்ன நடக்குதுன்னா, அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போய்டுறார். மிதுனத்தில் போன சுக்கிரன் கடகத்துக்கு வரார் ஆகஸ்ட் மாதம் 15க்கு அப்புறம். இந்த பக்கம் என்னடான்னா குரு பகவான் அதே இடத்துல சேம் பொசிஷனில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு புத பகவான் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். சிம்மத்தில் ஏற்கனவே இருந்த செவ்வாய் பகவான் இப்போ கன்னிக்கு போயிடுறார். கன்னிக்கு போயிட்டு இப்படி எல்லா கிரகங்களும், சார் இதை பற்றிலாம் எங்களுக்கு என்ன சார் தெரியும், எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்கள் சார், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அவ்வகையில் இத்தனை கிரக பயிற்சிகள் சேர்ந்து ஏதேனும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து ஆகணும் இல்லையா? ஸோ அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய அதி அற்புதமான அதிர்ஷ்டங்கள் வருகின்ற குபேர யோகம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாகவே பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துக்குடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். 2-7 4ஆம் இடத்துக்கு போகிறார். சும்மா கிடையாது சார், தனாதிபதி, காசு பணம் துட்டு மணி 2 நல்லா இருந்தால் தான் பணம் வரும். தனாதிபதி அவரே 7 இருக்கிறார். அவர் தான் உங்களுடைய இல்வாழ்க்கை, மனைவி, மகிழ்ச்சி எல்லாம் தான். கலத்திரக்காரகன்னே பேரே, அவர் பேரே தான். ஃபேமிலி தான் அவருடைய எல்லாமே. அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஃபேமிலி தான். 2-7 4ஆம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனை அந்த இடத்துல போகிறார். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா உயர்கல்வி, உயர் பதவி, கௌரவம், மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் 4ஆம் இடம். 2-7 சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது என்ன ஏற்படும் என்றால், உங்களுக்கு தன லாபங்கள் அதிகமாகிறது. எங்கிருந்தோ வர வேண்டிய பணம் சார். பழைய ஆள் அவன் பணம் தரேன்னு சொன்னான், இன்னும் தரவே இல்லை. அவன் இன்னைக்கு தரப்போகிறான். அவன் எப்படி தருவான் அதெல்லாம் தெரியாது சார். ஆனால் சுக்கிர பகவானுடைய அருளால் ஏதோ ஒன்று தரான், பட் ஆனால் பணம் தர ஆரம்பிச்சிட்டான். 2-7 சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில். 4ஆம் வீடு என்பது என்ன? உங்களுடைய மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன் கூட. 2ஆம் இடம் என்பது பேச்சு திறமை, உங்களுடைய வாக்கு திறமை, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இதை பார்த்து மேனேஜர் என்ன சொல்கிறார், ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க, கடந்த கால ரிவ்யூலாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி உங்களையே ஹெட்டாக போட்டுடலான்றீங்க, நீங்களே இதெல்லாம் பார்த்துக்குங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்த. வெளிநாடு போகிற வாய்ப்பு சார். தொடர்ந்து உங்களுடைய இதெல்லாம் பார்த்தோம், ஸ்கோர்லாம் பார்த்தோம், நல்லா இருக்குது, கம்பெனியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஆன் சைட்டுக்கு உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் நியூசிலாந்து போகிறீங்க. என்ன சார் திடீர்னு சொல்கிறீங்க? ஆமாம், இனிமேலேருந்து நீங்கள் நியூசிலாந்து. யாரடி நீ மோகினி படத்தில் வர மாதிரி, ஹே டேட் பத்தியா மேன், சி திஸ் இஸ் மை மணி, மை ட்ரெஸ், ஐ எம் கோயிங் டு ஆஸ்திரேலியா அப்படிங்கிற மாதிரி. ஹே தமிழ் டீச்சர் போயிருக்கியா மேன், அந்த மாதிரிலாம். அப்போது சார் வாழ்க்கையில் சில நேரங்களில் கம்பெனியை ஆன்சைட் அனுப்பும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது விவரிக்க முடியாத சந்தோஷம். அது நமக்கே ஒரு குவார்ட்டர்ஸ் எடுத்து கொடுத்து, நம்மளை கனடாவில் அழகாக நம்ம தங்குறதுக்கு வழிவகைலாம் செஞ்சு, ஹெச்ஆர்ஏலாம் கொடுத்து, அமௌண்ட்லாம் பே பண்ணி, சம்பளத்தை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. எவ்வளோ அருமையான ஒரு விஷயம். அங்கே போயிட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நாள் அங்கே நம்ம ஆளுங்க இதை வச்சுட்டு அங்கே போய் ஒரு வேறு வேலை தேடிடுவாங்க, தேடி அங்கே பிஆர்ஐ. ஸோ வாழ்க்கையே மாறப்போகிறது. அடுத்ததாக இந்த சுக்கிர பகவானை தொடர்ந்து 5 சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். யோகாதிபதி ஆட்சி. வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோம், சார் இதெல்லாம் பேசுகிறீங்க, எனக்கு அந்த யோகம் இருக்கா சார், எனக்கு அந்த யோகம் இருக்கா, எனக்கு அந்த வண்டி வாகன யோகம்லாம் இருக்கா,
எனக்கு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா போன்றவையெல்லாம் கேட்குறோம். இந்த 5 கூடியவன் யாருன்னா யோகத்தை தருபவன். அந்த யோகத்தை தருகின்ற சூரிய பகவான் 3, 6 கூடிய புத பகவானோடு சேர்ந்திருக்கிறார். புதாதித்ய யோகம் என்பது 5ஆம் இடத்தில் உண்டாகிறது. புதாதித்ய யோகம் புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புத்திர பிராப்தி என்பது உண்டாகிறது. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ண சார், கிடைக்கவே இல்லை. ஐவிஎஃப் பண்ணலான்னு சொன்னாங்க, ஐயுஐ பண்ணலான்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்க்காத டாக்டர் கிடையாது, போகாத வைத்தியம் கிடையாது. அப்போ 5 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது புத்திர பிராப்திக்கான வழிகள் உண்டாகிறது. இப்போல்லாம் சமீபத்தில் டாக்டர்ஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னெல்லாம் டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லை, குழந்தை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முளைக்கட்டின பயிர் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி பசும்பால் குடிங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்? ஏன் ஐவிஎஃப் பண்ணக்கூடாது? நீங்கள் ஏன் ஐவிஐ பண்ணக்கூடாது? சீட்டா ஏன்னா 25 வயசு தாங்க ஆகுது, பரவாயில்ல ஐவிஎஃப் பண்ணலாமே போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே தேர் இன்சிஸ்டிங் அபவுட் த என்ன சொல்கிறது இந்த ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாமல் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா, ஐயா தேவையில்லை, நாங்கள் நேச்சுரலாகவே பார்த்துக்குறோங்க, காதல் நிமித்தமாகவே குழந்தை கிடைச்சாலே போதும் போன்றவைகள்லாம் உங்களுக்கு பதிலாக இருக்கும். 1, 8 கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. செவ்வாய் தரும் அதிசய பலன்கள். 8னா வழக்கு. சார் நம்மள தான் சார் கேஸ் போட்டான், இந்த மாதிரி கேஸ் போட்டிருந்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனே வாபஸ் வாங்கிட்டு போயிட்டான் சார். இந்த கேஸு ரொம்ப நாளாக அந்த கேஸு வக்கீல் கோர்ட்டு கேஸுன்னு சுற்றிட்டு இருந்தோம். இப்போ அந்த கோர்ட்டு கேஸ்லாம் சரியாக போச்சு. 8 கூடியவன் 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வண்டி வாகன வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் தன்னால் சரியாடும். சில பேருக்கு சும்மா உட்காந்துருந்தா கூட கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சும்மா ஏதாவது ஒன்று பேசினா கூட எவனோ ஒருத்தர் மான நஷ்ட வழக்கு போட்டு விட்ருவான். இப்போ நான் என்ன தாண்டா சரி, நீ எதுவுமே பேசக்கூடாதா? நீ எதுவுமே பேசக்கூடாதா, உனக்கு நேரம் சரியில்லை. 8 கூடியவன் 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது யாரோ போட்ட பகிர்வு, அதை நான் சும்மா பகிர்ந்தேன், அவ்வளோதான். பதிவு இப்போ எழுதணும்னு விட்டுட்டான், அதை ஷேர் பண்ண என்ன கூட்டிகிட்டு போய் சைபர் கிரைமில் உட்கார வச்சு எதுக்காக இந்த மாதிரி போட்டீங்க? இப்போ நான் என்ன போட்டுட்டேன்? ஷேர் தானே பண்ணேன், ஏன் ஷேர் பண்ணீங்க? ஸோ அப்போது 8 கூடியவன் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம். அந்த மாதிரியான வழக்குகளால் மன உளைச்சல் ஏற்பட்டு நிறைய டென்ஷன் சார், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே மன உளைச்சல், அந்த ப்ரெஷர்லாம் சரியாயிடும். வழக்குகளில் மாட்டினவங்க, அதே மாதிரி கடன், முக்கியமாக கடன் என்னன்னே தெரியல சார். ஒரு சமீபத்தில் நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 1 மாதமாக வெறும் கடன்லேயே வண்டி ஓடுது. கடனெல்லாம் எப்படி திருப்பி தரப்போகிறேனே தெரில போன்றவைகள்லாம் சரியாகும். மேஷராசிக்காரர்களுக்கு 2, 7 கூடிய தனாதிபதி 4ஆம் வீட்டில் இருப்பதும் 5ஆம் இடத்துல யோகாதிபதி நல்லா ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும், அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதும் மிக அற்புதமான பலன்கள்லாம் தருகிறது. அந்த அதரன் செவ்வாய் தரும் யோக பலனாக லேண்டு வாங்க போகிறீங்க. லேண்டு புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், அது ஏதோ ஒரு இடம் 8 கூடியவன் 6ஆம் இடத்துல வரும்போது லேண்டு வாங்குறதுக்காகவே, சார் உங்கள் ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க சார், உங்கள் சிபில் ஸ்கோர் சூப்பராக இருக்குது, சரி நன்றி, அதான் சார் டாப்அப் தரலாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணோம், உங்களுக்கு இன்னொரு 5 லட்ச ரூபா டாப்அப் வந்திருக்கு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அதை வாங்கி என்ன பண்ணலாம்? உரகடத்து பக்கத்தில் உள்ளார எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பட்டி மொத்தத்தில் வளரப்போகுது, வளரக்கூடிய டெவலப்டான அன்டெவலப்டான இடம். இப்போ வாங்கி போட்டால் பிற்காலத்தில் ஏறும். அந்த மாதிரியான ஏதோ ஒரு இடத்துல மொத்தத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்கன்னு நான் சொல்லலை, பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாவது நீங்கள் வாங்குவீங்க. இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி உங்கள் மைண்டு போகும். நம்ம இங்கெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம் சார், திண்டிவனம் பக்கம் வாங்கலாம், செங்கல்பட்டு பக்கம் வாங்கலாம், இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். 8 கூடியவன் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குகின்ற எண்ணங்கள் என்பது ஏற்படும். ஸோ ஆக மேசராசிக்காரர்கள் பணம் வாங்க போகிறீங்க, தொழிலில் நல்லா இருக்க போகிறீங்க, குழந்தை கிடைக்க போகுது. இந்த ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வருகின்ற பயிற்சி எல்லாமே மிக அற்புதமாக, மிக மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமான பலன்களை தரக்கூடியதாக அமைய போகுதுங்க. இப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் தினசரி கலந்து கொள்ளுங்கள். உங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளை காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.